சரி, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நசீஹத் நம்பர் 10. அல்லாஹ் உணவளிப்பான், உண்ண மாட்டான். அல்லாஹ் தன திருமறையில் இவ்வாறு கூறுகிறான். சூரத்துல் அன்ஆம் 6:14 வசனத்தில், நபியே நீர் கூறுவீராக, வானங்களையும் பூமியையும் படைத்தவனாகிய அல்லாஹ் அல்லாத வேறொருவனை வணங்குவதற்கும் உதவி தேடுவதற்கும் உரியவனாக நான் ஆக்கிக் கொள்வேனா? அவன் அனைவருக்கும் உணவளிக்கிறான், ஆனால் பிறரால் அவன் உணவளிக்கப்படுவதில்லை. மேலும் நிச்சயமாக நான் அல்லாஹுக்கு வழிபட்டவர்களில் முதன்மையானவனாக இருக்கும்படியும் முஷ்ரிக்குகளின் இணை வைப்போர்களில் உள்ளவராக திண்ணமாக நீர் ஆகிவிட வேண்டாம் என்றும் நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்றும் நபியே நீர் கூறுவீராக. மேலும் அல்லாஹ் தன் திருமறையில் வேறு சில வசனங்களில் இவ்வாறு என்ன செய்யறான் சொல்றான். சூரத்து துவாஹா 20:13, சூரத்துல் ஹஜ் 22. ஃபர்ஸ்ட் இந்த வசனம் நமக்கு என்ன உணர்த்துது? சூரா துவாஹாவில் 20:132 தான் நம்ம இப்போ வாசிச்சிட்டோம். இது அதாவது இப்போ 6:14 தான் நமக்கு என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. வானங்களை பூமியையும் படைத்தனாகிய அல்லாத வேறொருவனை. இந்த வசனங்களில் ஃபுல்லாமே அல்லாஹு தாலா அல்லாஹ் உணவளிப்பான், உண்ண மாட்டான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. முதல்ல அல்லாஹுடைய தன்மை மனிதனுடைய தன்மைக்கு ஒப்பானது கிடையாது. அல்லாஹு தாலா தூங்காதவன், அவன் என்ன செய்யறான் என்றும் அல் ஹய்யு அல் கையும். இது மனிதனுடைய தன்மைக்கு மாற்றானது. இப்போ அதே போலத்தான் அல்லாஹுடைய அந்த சூரா இஹ்லாஸ்ல வரும் இல்லையா, அவன் ஒருவன், அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த ஒரு இணையும் யாரும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக யாருமே கிடையாது. அதே போலத்தான் அல்லாஹு தாலாவுக்கு பசிவும் இல்லை, தூக்கமும் இல்லை. அதே போல அவன் யாருக்கும் அவன் எந்த ஒரு தேவையும் இல்லாதவன். இப்போ எல்லாமே படைப்பினங்களுக்கு அவன் தான் என்ன செய்கிறான், ரிசுக் வழங்குகிறான். அல்லாஹுடைய திருநாமத்தில் ஒரு திருநாமம் அர்-ரஸாக், அள்ளி வழங்குபவன், ரிசுக் வழங்குபவன், உணவு வழங்குபவன் அப்படின்னு சொல்லிட்டு அர்-ரஸாக் என்கின்ற ஒரு அஸ்மா இருக்குது, ஒரு இஸ்ம இருக்குது. அதே போல அல்லாஹு தாலா அல் முக்னி, சீமானாக்குபவன், அல் கனி, தேவையற்றவன். இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா அல்லாஹ் தேவைக்கு அப்பாற்பட்டவன். மனிதர்கள் தான் தாற்பரியம் கொடையாளன், அர்-ரஸாக் தானே கொடையாளன், சரிங்களா? அப்போ இப்படியெல்லாம் அல்லாஹு தாலாவுடைய தன்மைகள் இருக்குது. அதே போல ஹைருர் ராசிகீன், குர்ஆன்ல வரும் ஹைருர் ராசிகீன், உணவளிப்பவர்களில், ரிசுக்கு வழங்குபவர்களில் அவன்தான் சிறந்தவன். ஏன்னா மனிதன் இப்படி வாதாடலாம்ல, ஏன் அல்லாஹ் தான் உணவளிக்கணுமா, நான் ஒரு 4 ஏழைகளுக்கு நான் கொடுக்குறேனே, இப்போ நான் உணவளிக்கலையா அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய ரிசுக்கு எந்த அளவுக்கு அப்படின்னா என்ன புறத்திலிருந்து என்ன செய்வான், அல்லாஹ் ரிசுக்கு வழங்குவான். அந்த மனிதன் நினைச்சு கூட என்ன செஞ்சிருக்க மாட்டான், பார்த்துருக்க மாட்டான். அதுல அப்படிப்பட்ட ஒரு ரிசுக்கு வழங்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். எந்த அளவுக்கு அப்படின்னா கடலுக்கு உள்ள இருக்கக்கூடிய மீனுக்கு மனிதனால் ரிசுக்கு என்ன செய்ய முடியாது, ஆழ்கடலில் இருக்கக்கூடிய மீனுக்கு மனிதனால் ரிசுக்கு கொடுக்க முடியாது. மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த புழு பூச்சிகளுக்கு ரிசுக்கு கொடுக்க முடியாது. பாறைக்குள் இருக்கக்கூடிய தேரைகளுக்கு ரிசுக்கு கொடுக்க முடியாது. அப்போ ஒரு சாதாரண மனிதனுக்கோ, ஒரு நாய்க்கோ, ஒரு பூனைக்கோ ரிசுக்கு கொடுத்துட்டு நானும் ரிசுக்கு வழங்குபவன்ட்டு என்ன செய்ய முடியாது, மனிதனால் சொல்ல முடியாது. இப்போ ரிசுக்கு வழங்குபவன்லேயே ஆகச்சிறந்தவன் அவன் தான். ஏன் அப்படின்னா அவன் படைத்த படைப்பினங்கள் எல்லாவற்றிற்கும் அவன் தான் ரிசுக்கு வழங்குகிறான். காஃபிர்களுக்கும் அவன் தான் என்ன செய்கிறான், உணவளிக்கக்கூடியவன் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெரியப்படுத்துகிறான். இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்கணும். அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்குறான் பார்த்தீங்களா, வேறொருவனை வணங்குவதற்கும் உதவி தேடியவருக்கும் உரியவனாக நான் ஆக்கிக் கொள்வேனா, கூட்டாக்கி கொள்வேனா? அல்லாஹ் எல்லாவற்றையும் அல்லாஹுவே என்ன செய்யறான், பொறுப்பாளன். அவனைத்தான் வணங்கணும், அவனிடத்துல நம்ம என்ன செய்யணும், உதவி தேடணும். அவனால் என்னால் சில படைப்பினங்களுக்கு ரிசுக்கு வழங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அவனால் என்ன செய்ய முடியாது, சொல்ல மாட்டான். சொல்றதுக்கான இது கிடையாது. அப்போ அல்லாஹு தாலா இந்த கேள்வியை கேட்டுட்டு அவன் அனைவருக்கும் உணவளிக்கிறான். யார் யாருக்கு? இறைவன் அல்லாத வேறொருவனை வணங்குறான் இல்லையா, அவனுக்கும் அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். அதே போல இறைவனை தவிர வேறு ஒருவனுக்கு உதவி தேடுறான் பார்த்தீங்களா, அவனுக்கும் யார் உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். ஆனால் பிறரால் அவன் உணவளிக்கப்படுவதில்லை. அதனால தான் பெண் பிள்ளைகளை உயிரோடு
கொலை செஞ்சாலோ, பெண் சிசு கொலை செய்தாலோ, அந்த மறுமையில் அந்த பிள்ளைகளை பார்த்து, அந்த குழந்தைகளை பார்த்து அல்லாஹ் கேட்பான், நீ எதுக்காக நீ கொலை செய்யப்பட்டாய் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அந்த பிள்ளைங்க சொல்லுமா, குரான்ல வரக்கூடிய வார்த்தை, என்னுடைய பெற்றோர்கள் எனக்கு உணவளிக்க வசதி இல்லாமல், நான் ஏதாவது நிறைய கேட்டுருவனோ, தேவை உடையவனாக, எனக்கு நிறைய செலவு பண்ணணுமா அப்படிங்கிற வசதி இல்லாமல் நான் என்ன செஞ்சுட்டாங்க, என்ன கொலை செஞ்சுட்டாங்க. அப்போ தான் அல்லாஹ் சொல்லுவானா, உனக்கும் உன்னுடைய பெற்றோர்களுக்கும் நான் தானே உணவளிக்கக்கூடியவன் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான். சொல்லிட்டு மேலும் அல்லாஹுடைய தூதரை இந்த இறைவனுடைய குதிரத், இறைவனுடைய ஆற்றலை சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதரை சொல்றான், நிச்சயமாக நான் அல்லாஹுக்கு வழிபட்டவர்களில் முதன்மையானவனாக இருக்கும்படியும் முஷ்ரிக்குகளில் இணை வைப்போர்களில் உள்ளவராக திண்ணமாக நான் நீர் ஆகிவிட வேண்டாம் என்றும் நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்றும் நபியே நீங்க என்ன செய்யுங்க சொல்லுங்க. ஏன்னா உணவளிப்பதும் எல்லாமே அல்லாஹுடைய கையில தான் இருக்குது அப்படிங்கறது அல்லாஹு தாலா அவனுடைய வல்லமையை இந்த வசனத்தின் மூலம் தெளிவுபடுத்துறான். இப்போ நாம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, சூரத்து துவாஹாவுல 20வது வசனம் 20:132 அதுல என்ன அல்லாஹ் சொல்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நபியே தொழுகையை கொண்டு உம்முடைய குடும்பத்தினரை ஏவுவீராக, வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலாத்தி, இன்னும் அதன் மீது நீரும் நிலைத்திருப்பீராக, வஸ்தபிர் அலைஹா, உம்மிடம் உணவை நான் கேட்கவில்லை, லா நஸ்அலுக ரிஸ்கா நஹ்னு நர்ஸுகுக், உங்களுக்கே நாம் என்ன செய்கிறோம், உணவளிக்கிறோம். சொல்லிட்டு ஒல் ஆகிபத்து லித்தக்வா, நல்ல முடிவு பயபக்தி உடையவர்களுக்கே உரியது அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல ஏன் தொழுகையையும் உணவளிப்பதை அல்லாஹு தாலா ஒன்று சேர்க்கிறா அப்படின்னா, சில நிஅமத்துகள், சில அமல்கள் ரிசுக்க வரவழைக்கும். அதில் ஒன்று தொழுகை. அந்த எந்த வீட்டில் தொழுகை தொழப்படலையோ, நிலைநாட்டப்படவில்லையோ, இதில் 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். தொழுகையை கொண்டு உங்களுடைய குடும்பத்தினர் ஏவுவீராகன்னு மட்டும் சொல்லி முடிக்கல, அதன் மீது நீங்கள் நிலைத்திருங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். ஏனோ இன்னைக்கு ஒரு வெள்ளிக்கிழமையோ, இல்லை ஒரு பெருநாளோ, இல்லை நமக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, இல்லை ஒரு தேவைக்காக நீங்கள் தொழாதீங்க, தொழுங்க, அந்த தொழுகையில் நிலைத்திருங்க அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா அதன் மீதே நீரும் நிலைத்திருப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு, உம்மிடம் நாம் உணவு கேட்கல, நாமே என்ன செய்கிறோம், உணவு கொடுக்கிறோம் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லிட்டு, இந்த தொழுகை தான் உங்களுடைய முடிவை நல்லதாக ஆக்கும். யாருடைய முடிவை? பயபக்தி உடையவர்களுடைய முடிவை நல்லதாக ஆக்கும் அப்படிங்கிறத இந்த வசனத்தின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. அதே போல சூரத்துல் ஹஜ் 22வது சூறாவில் 37வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிங்க. குர்பானி பிராணிகளாகிய அவற்றின் மாமிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ ஒரு காலம் அல்லாஹ்வை அடைவதில்லை. இது நம்ம முன்னே கேள்விப்பட்டிருக்கோம். லை யனால அல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும், உங்களுடைய இறையச்சம் மட்டும்தான் அல்லாஹ்வை சென்றடையும் அப்படிங்கறத அல்லாஹ் சொல்லிட்டு, ஏன் இந்த வசனம் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் உணவளிப்பவன் அவன்தான், அவனுக்கு எந்த ஒரு உணவும் தேவையில்லை. நீ எவ்வளவு கோடிக்கணக்கான ஆடையும் ஒட்டகத்தையும் நீ குர்பானி கொடுத்தாலும் அதனுடைய ரத்தமோ மாமிசமோ அல்லாஹ்வை சென்றடையாது. அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்வா மட்டும்தான் அல்லாஹ்வை சென்றடையும் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். உங்களை அவன் நேர்வழியில் செலுத்தியதற்காக அல்லாஹ்வை நீங்கள் தக்பீர் கூறி பெருமைப்படுத்தும் பொருட்டு இவ்வாறே அவற்றை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்துள்ளான். ஆகவே நபியே நன்மை செய்தவர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா இந்த இடத்துல குர்பானி பிராணிகளை குறித்தும் அல்லாஹு தாலா உணவளிக்கப்படுவதில்லை, அவன் உணவளிக்கப்படுவதில்லைன்னா என்ன அர்த்தம்? ரைட்டு. ஆனால் அவன் பிறரால் உணவளிக்கப்படுவதில்லை அப்படிங்கிறத அல்லாஹு தாலா உணர்த்துகிறான். அதுக்கு பின்னாடி சூரத்துல் மாஇதா 5:75 5:75 அல்லாஹு தாலா ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்றான். மரியமுடைய மகன் மசீஹ் ஈசா அல்லாஹ்வின் ரசூலை என்று வேறில்லை, அவருக்கு முன்னரும் அவரை போன்ற ரசூல்கள் வந்து திட்டமாக சென்றுள்ளனர். இன்னும் அவருடைய தாயார் சித்திகா, அவங்களுடைய இன்னொரு பெயர், அதாவது சிறப்பு பெயர் சித்திகா. உம்முஹு சித்திகா, அல்லாஹ்வே சொல்றான். உம்முஹு, அவருடைய தாயார் சித்திகா, மெத்த உண்மையாளர். மெத்த உண்மையாளர்னா ரொம்ப ஓகே, அதிகமாக. அவ்விருவரும் மற்ற மனிதர்களை போன்று உண்பவர்களாகவே இருந்தனர். அவர்களுக்கு நம்முடைய இந்த அத்தாட்சிகளை நாம் எவ்வாறு விளங்கியிருக்கிறோம் என்பதை நபியை நீர் கவனித்து பார்க்கவும், பின்னரும் உம்மை விட்டு எவ்வாறு அவர்கள் திருப்பப்படுகிறார்கள் என்பதையும் கவனிப்பீராக.
இது எதுக்காக இந்த வசனத்தை இந்த இடத்துல கொடுக்குறா அப்படின்னு சொன்னா, அங்க 2 பேருமே நீங்க சொல்றீங்கல்ல மசீஹு, அதாவது ஈசா இப்னு மரியம், மரியமுடைய மகன் ஈசா. அப்போ ஈசா இப்னுல்லான்ட்டு என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. அல்லாஹுடைய மகன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா அது ஒரு இறை வைப்பு, ஒரு நிராகரிப்புங்கிறது மாதிரி ஆகுது. இப்போ இறைவனுக்கு எந்த ஒரு குழந்தையும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இப்போ அல்லாஹு தாலா அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் உண்ணக்கூடியவர்கள்னா அவங்க ஒரு மனிதர்கள் தான். அவங்க வந்து பெரிய அவங்க சாப்பிடக்கூடியவங்க தான். இப்போ அல்லாஹு தாலா அதற்கும் அப்பாற்பட்டவன் அப்படிங்கிறதுக்காக இந்த வசனத்தை என்ன செய்கிறாங்க, நமக்கு இந்த இடத்துல கொண்டு வர்றாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது என்ன, நம்மளுடைய வாழ்நாளில் நம்ம இந்த குழந்தையா இந்த துன்யாவில் நம்மளுடைய தாயின் கருவறையில் ஒரு சிசுவாக உருவாகும் பொழுதே அல்லாஹு தாலா நம்மளுடைய ரிசுக்கை நிர்ணயிச்சுட்டான், நம்மளுடைய மரணத்தை நிர்ணயிச்சுட்டான், நம்மளுடைய வயது, நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா எல்லாத்தையுமே என்ன செஞ்சுட்டான், அல்லாஹ் நிர்ணயித்து விட்டான். அதனால ரிசுக்கு வழங்குபவன் அல்லாஹ் தான், அவனுக்கு எந்த ஒரு தேவையும் கிடையாது ரிசுக் உட்பட. அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த வசனம் அதுதான் உணர்த்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அல்லாஹ் உணவளிப்பான் உண்ண மாட்டான் என்கின்ற தலைப்பின் கீழே இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ்.